பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில்ல மிளகா அரைச்சி வேண்டுதல் பண்றவங்க இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. முதல்ல இந்த வேண்டுதல் எப்படி வந்துச்சுன்றத பாப்போம். அந்த காலத்துல நன்னன் சொல்லிட்டு ஒரு அரசர் இருந்தாரு. அவர் தோட்டத்துல ஒரு அரிய வகை மாங்கனியை வச்சு வளர்த்து வந்தாரு. அந்த மாங்கனியை தன்னை தவிர வேற யாரு சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அந்த மரத்து கனின்னு தெரியாம ஆத்துல அடிச்சுட்டு வந்த மாம்பழத்தை ஒரு கன்னிப்பெண் சாப்பிடுறாங்க. அந்த கன்னிப்பெண்ணுக்கு அரசர் மரண தண்டனை விதிக்கிறாரு. இந்த அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊர் எல்லையில இருக்க மாசாணி கோயில்ல ஒரு நீதிக்கல்லை நட்டு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அநீதி யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கல்லை நட்டு வைக்கிறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு யாராவது அந்த நீதிக்கல் மேல மிளகா அரைச்சி வேண்டுதல் பண்ணாங்கன்னா 90 நாளுக்குள்ள அவங்களுக்கான நீதி அம்மன் வழங்குவாங்கன்றது இந்த கோயிலோட விசேஷம். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிருந்தா, தேவையில்லாத வழக்குல உங்களை சிக்க வச்சிருந்தா, தொழில் போட்டி காரணமா உங்களுக்கு ஒரு துரோகமோ அநீதியோ இழைச்சிருந்தா, வேற எந்த விதத்திலயோ உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு நம்புனீங்கன்னா அவங்கள நினைச்சு இந்த நீதிக்கல்ல மிளகா அரைச்சி தடவி வேண்டுதல் பண்ணலாம். 90 நாளுக்குள்ளார உங்களுக்கான நியாயத்தை இந்த அம்மன் வழங்குவாங்க. இதுல நிறைய பேர் தப்பா பண்ற விஷயம் என்னன்னா, நீங்க யாரால பாதிக்கப்பட்டு இந்த பிரார்த்தனையை பண்ணீங்களோ அவங்க கிட்ட எந்த வித தொடர்பும் வச்சுக்க கூடாது. அதாவது போன்ல பேசுறது, நேர்ல பார்த்தா பேசுறது, வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி எந்த வித தொடர்பும் வச்சுக்க கூடாது. அப்படி நீங்க வேண்டுதலையும் பண்ணிட்டு அவங்கள்ட்ட தொடர்பும் வச்சிருந்தீங்கன்னா அம்மனோட கோபத்துக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த தப்ப பல பேர் பண்றாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வந்து மிளகு அரைச்சி வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீண் பழினாலேயோ தனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.